நான் நேற்று சண்டை இட்டேனா என்று என்னிடம் கேட்டாள். That's all. Ganu asked if I had fought the day before. நல்லா கவனிங்க. இங்க செட் என்னவா இருக்கு? செட் ஆஸ் மாதிரி இருக்கு. அடுத்தது தட்டு ஒரு ரெண்டு இடத்துல ஈஃபோ இருக்கு. அடுத்தது யூ என்னவா இருக்கு? ஐயா மாதிரி இருக்கு. டிட் என்ன பாருங்க. டிட் யூ ஃபைட் அப்படின்னா ஆக்சுவலா இது என்னது? டிட் யூ ஃபைட் அப்படின்னா இது என்ன டென்ஸ் என்னது? இது சிம்பிள் பாஸ்ட். As per rule, simple past என்னவாகும்? Simple past becomes past perfect அப்படின்னு பாத்தீங்க. அதாவது simple regular இருந்தா இங்க had வரும். இங்க பாருங்க, if I had fought the day before. அப்புறம் இன்னொன்னு yesterday தெரியும். yesterday என்னவா வரும்? The day before மாறும். அப்படி இல்ல the previous day மாறும். That's all. The previous day போட்டாலும் கரெக்டா வரும் மீனிங். இந்த இடத்துல if எடுத்துட்டு weather போட்டாலும் கரெக்டா மீனிங் வரும். That's all. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதை கவனிங்க. எக்ஸாம்பிள் கவனிங்க. இங்க என்ன போட்டிருக்கேன்? இப்போ கேன் போட்டிருக்கேன். Can anybody fly in the air? Can anybody fly in the air? Said a girl. அதாவது ஒரு பெண் கூறினாள், யாராவது காற்றில் பறக்க முடியுமா? யாராவது காற்றில் பறக்க முடியுமா? இது இன்டைரக்ட்ல வரும்பொழுது எப்படி வருது கவனிங்க. A girl asked whether anybody could fly in the air. அதாவது a girl asked whether anybody could fly in the air. அதாவது காற்றில் யாராவது பறக்க முடியுமா என்று ஒரு பெண் கேட்டாள். காற்றில் யாராவது பறக்க முடியுமா என்று ஒரு பெண் கேட்டாள். இதான் ஃபர்ஸ்ட் சொன்ன தமிழ். அந்த ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னா இதனுடைய டிரான்ஸ்லேஷன். இப்ப சொன்னது என்னன்னு சொன்னா இதனுடைய டிரான்ஸ்லேஷன். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பாருங்க, can anybody fly in the air? said a girl. இங்க a girl asked whether anybody could fly in the air இருக்கு. இப்ப என்ன சேஞ்ச் இருந்ததுன்னு பாருங்க. said என்னவா இருக்கு? asked மாதிரி. said என்னவா இருக்கு? asked மாதிரி இருக்கு. இப்போ ரெண்டு சென்டென்ஸ் ஜாயின் ஆகும் பொழுது, டூ சென்டென்சஸ் ஜாயின் ஆகும் பொழுது இங்க பாருங்க weather இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன். weather போடலாம் அல்லது if போடலாம், ரெண்டுமே. அப்புறம் இன்னொன்று இதே weather உச்சரிப்புலயே இன்னொரு வார்த்தை வந்து இருக்கு. அதாவது WEA. அதுக்கு வேற ஸ்பெல்லிங். ஆக்சுவலா அதுக்கு வேற ஸ்பெல்லிங் WEA ஆரம்பிக்கும். அந்த வெதர்னா என்னன்னா தட்பவெப்ப நிலை அல்லது சீதோஷ்ண நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெதருக்கு வெதர் ரிப்போர்ட் நீங்க கேள்விப்பட்டீங்க, டிவியில சொல்லுவாங்க வெதர் ரிப்போர்ட், ரேடியோலயோ வெதர் ரிப்போர்ட் சொல்லுவாங்க. சரி, இப்போ வெதர் எனிபடி குட் ஃப்ளை இன் தி ஏர் அப்படின்னு இங்க வெதர்ங்கிற வார்த்தையை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அடுத்தது கேன் என்னவா இருக்கு? குட்டா இருக்கு. உங்களுக்கு தெரியும் கேன் குட்டாகும் மிமிக். ஸோ கேன் என்ன இருக்கும்? இன்டெரக்ட்ல குட்டா மாத்திருக்கோம். அவ்வளவுதான். அந்த எந்த சேஞ்சும் கிடையாது. இது புரிஞ்சு கிடைக்கிறேன் இப்போ உங்களுக்கு. ஸோ சேஞ்சஸ் என்னமோ இவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போறது ஷேர். அது நம்ம பார்க்க போறது என்ன? ஷேர். உங்களுக்கு தெரியும் ஷேர் ஷுட்டாகும், வில் குட்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு கவனிங்க. ஷால் வி கோ? ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். வெரி சிம்பிள் கொஸ்டின். ஷால் வி கோ? said தேவி. யார்கிட்ட சொல்றா? நம்ம போலாமா? said தேவி to the coach. said தேவி to the coach. தேவி வந்து கோச். கோச்னா அதாவது பயிற்சி கொடுக்குறது அர்த்தம். இப்போ நீங்க ஃபுட்பால் விளையாட கற்றுக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு இது இருக்கும், கிளப் ஒன்று இருக்கு, நீங்க கற்றுக்கிட்டு போறீங்கன்னா உங்க கோச் வந்துருப்பாரு. கோச்னா வந்து பயிற்சி அளிப்பவர் அப்படின்னு அர்த்தம். இங்க தேவி இங்க பாத்தீங்கன்னா தேவி ஓகே, இங்க என்ன வரும் அப்படின்னா தேவி asked the coach whether they should go. Devi asked the coach whether they should go. அதாவது முதல்ல இங்க இருக்கிறது என்னன்னா டைரக்ட் ஸ்பீச், இங்க இருக்கிறது இன்டைரக்ட் ஸ்பீச். என்ன shall we go? நாம் போகலாமா அப்படின்னு கேக்குறாங்க. He asked the coach whether they should go. அதாவது தேவி கோச்சிடம் அவர்கள் போகலாமா என்று கேட்டாள். தேவி கோச்சிடம் அவர்கள் போகலாமா என்று கேட்டாள். இங்க இருக்குன்னு சொன்னா
நாம் போகலாமா தேவி கோச்சிடம் கேட்டாள். இங்க தேவி கோச்சிடம் அவர்கள் போகலாமா என்று கேட்டாள் அல்லது வினவினாள் அப்படின்னா இங்க சேஞ்சஸ் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டைம் சொல்லணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேல் வந்து ஷுட் ஆகும் சேஞ்சஸ்ல. செட் உங்களுக்கு தெரியும், செட் என்ன இருக்கும் அப்படின்னு வரும். வேற என்ன சேஞ்ச், வேற எதுவும் சேஞ்ச் கிடையாது. என்ன பண்ணுவோம்னா பங்க்சுவேஷன் ரிமூவ் பண்ணுவோம். அதாவது இன்வெர்டட் கமா இருக்குல்ல, இன்வெர்டட் கமா, கொஸ்டின் மார்க், இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவோம். ஓகே ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா டூ பார்த்தீங்க, அடுத்தது ஆர், அடுத்து ஹேவ், அடுத்து டிட், அடுத்து கேன் பார்த்தீங்க, ஷால் பார்த்துருக்கீங்க. இன்னும் ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தரேன், அதையும் கவனிங்க. ஸோ அதோட அந்த எக்ஸாம்பிள்ஸ் முடிச்சோம்னா அதோட இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸை எப்படி இன்டெரக்ட்ல மாத்துறதுன்றது எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ், இதை எப்படி இன்டெரக்ட்ல மாத்துறத பார்க்கலாம். ஓகே, அடுத்து இன்னும் லாஸ்ட் 2 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அதையும் பார்க்கலாம். கவனிங்க, அடுத்ததான் பார்க்க போகிறது. ஓகே, இந்த எக்ஸாம்பிள்ஸ் கவனிங்க. இதுல will you be a teacher, will you be a teacher, said a man to Veena. will you be a teacher, said a man to Veena. ஒரு ஆள் வந்து வீணான்ற பொண்ணுகிட்ட கேட்கிறார், என்ன நீ ஒரு டீச்சரா இருப்பியா, அல்லது நீ ஒரு டீச்சர் ஆவியா, அல்லது நீ ஒரு டீச்சரா இருக்க ஆசைப்படுறியா, எப்படி வேணா கேட்கலாம். ஓகே, இது இன்டெரக்ட்ல பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. a man asked Veena, a man asked Veena if she would be a teacher, if she would be a teacher அப்படின்னு இருக்கும். அதாவது டைரக்ட்ல வர்றது டைரக்ட் ஸ்பீச் இல்லையா, டைரக்டா இப்போ இங்க இன்டைரக்டா மாத்திருக்கேன். நல்லா கவனிங்க, பில்லு உட்டா மாதிரி இருக்கு, பில்லு இருக்கு இல்லையா, இந்த பில்லு என்னவா இருக்கு, பில்லு இங்க உட்டா மாதிரி இருக்கு. அடுத்தது செட் டூ இருக்கு இல்லையா, செட்டுன்றது ஆர் அப்படின்னு மாறி இருக்கு, செட்டுன்றது என்ன ஆர் அப்படின்னு மாறி இருக்கு. கவனிங்க, வேற எந்த சேஞ்சும் கிடையாது, வேற எந்த சேஞ்சும் கிடையாது. என்ன கொஞ்சம் இடம் மாத்தி போடுறோம் பாருங்க. இங்க வில் யூ இருக்குல்ல, வில் யூன்றது இது அப்படியே மாறி வரும். வில் யூ இருக்குல்ல, இது அப்படியே மாறி இங்க பாருங்க ஷீ வுட், உங்களுக்கு ப்ரொனவுன் மாறுன்னு சொல்லிட்டு இங்க யூன்றது என்னவா மாறி இருக்கு, ஷீயா மாறி இருக்கு. யூன்றது என்னவா மாறி இருக்கு, ஷீயா மாறி இருக்கு. இதே இந்த வீணான்ற பேர், இந்த வீணான்றதுக்கு பதிலா இந்த இடத்துல நரேஷ் அப்படின்னு பேர் இருக்குன்னு, நரேஷ் அப்படின்னு ஒரு பையன் பேர் இருந்தா, இங்க பையன் பேர் இருந்தா, இப்ப இது என்ன வரும், ஹி அப்படின்னு வரும், ஹெச்இ ஹி அப்படின்னு வரும், அதாவது அவன் அப்படின்ற அர்த்தம் வரும். ஸோ பாருங்க, தமிழ் திருப்பி சொல்ற வேண்டாம். ஒரு ஆள் வீணாவிடம் கேட்டான், சொல்கிறான், என்ன சொல்றான், நீ ஒரு ஆசிரியராக இருப்பாயா. இது கேள்வி கேட்கும், இது சொன்னா இன்டைரக்ட்ல ஒரு ஆள் வீணாவிடம் அவள் ஒரு ஆசிரியராக ஆவாளா என்று கேட்டான். இப்ப கடைசியா இந்த எக்ஸாம்பிள்ஸ் கவனிங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும் மே மைட்டா மாறும், உங்க எல்லாருக்கும் தெரியும் மே மைட்டா மாறும். இங்க மே ஐ கமன், மே ஐ கமன், நான் உள்ளே வரலாமா, said a postman, may I come and said a postman. அதாவது ஒரு போஸ்ட்மேன் கேட்கிறான், நான் உள்ள வரலாமா, இன்டைரக்ட்ல வரும்பொழுது a postman asked if he might come in, a postman asked if he might come in. அதாவது ஒரு தபால்காரர் தான் உள்ளே வரலாமா என்று கேட்டார். மேல இருக்கிறது நான் உள்ளே வரலாமா, ஒரு தபால்காரர் கூறினார். கீழே இருக்கிறது ஒரு தபால்காரர் தான் உள்ளே வரலாமா என்று வினவினார், கேட்டார் அப்படின்னு. ஓகே சரி, நம்ம இந்த ஒரு வழியா இந்த டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்ல, அதாவது டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் மாத்திரம் இல்லையா, இது எப்படி மாத்துறது என்ன ஏதுன்றத முடிக்க போறோம்னு வச்சுங்களேன். ஆல்மோஸ்ட் 80% முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 20% இருக்கு. அதாவது இம்பெரேட்டிவ் சென்டென்ஸையோ எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸையோ எப்படி இன்டைரக்ட்க்கு மாத்துறது அப்படின்னு கேட்குறவங்க கிட்ட, எடுத்த போகிறது அநேகமா டைரக்ட் இன்டைரக்டை வந்து இந்த பாடத்தை இன்னையோட முடிச்சுலாம் நினைக்கிறேன். என்ன
ஏன்னா அதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. இப்போ உங்க எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா எக்ஸாம்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ்லாம் எதுல இருந்து கேட்பாங்கன்னு சொன்னா டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இன்டைரக்டா மாத்துறது அப்படி கேட்பாங்க. அடுத்தது கொஸ்டின் சென்டென்ஸ் எப்படி இன்டைரக்டா மாத்துறது. அதிகமா பாத்தீங்கன்னா உங்க இதுல ரெண்டுத்துல தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் கேட்பாங்க. இது ரெண்டுல தான் நிறைய கேள்வி கேட்பாங்க. அந்த அடுத்து இருக்கு இல்லையா இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ். இந்த இம்பேரேட்டிவ் சென்டென்ஸையும் இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ்ல இருந்தோ எக்ஸ்க்ளமேட்டிவ் சென்டென்ஸ்ல இருந்தோ கேட்கிற கேள்விகள் ரொம்ப குறைச்சல். அது எப்பாவது ஒரு முறை தான் கேட்பாங்க. அதை பத்தி worry பண்ணாதீங்க. இருந்தாலும் அதை கவனிங்க. அடுத்ததான் நடத்த போறது. ஏன்னா இப்போ நீங்க உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும். எனக்கு இது தெரியும் அது தெரியும் அப்படின்னு கிடையாது. நீங்க எக்ஸாமுக்கு படிச்சது அதாவது 10th +2 படிச்சது பாத்தீங்கன்னா பரீட்சையில பாஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்துல தான் படிச்சீங்க. ஆனா இது அப்படி கிடையாது. நீங்க இங்கிலீஷ் பேசணும், இங்கிலீஷ் நீங்க பேசணுன்றதுக்காக வந்திருக்கீங்க. அதனால எல்லாத்தையும் தெரிஞ்சுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது எஸ் அதான் ஓகே. அதாவது இம்பேரேட்டிவ் சென்டென்ஸை எப்படி இன்டைரக்ட்ல மாத்துறதுல இப்ப பார்க்க போறோம். இப்ப பார்க்க போறது இம்பேரேட்டிவ் சென்டென்ஸை எப்படி இன்டைரக்ட்ல மாத்துறத பார்க்கலாம். இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன? அதாவது கட்டளை வாக்கியம். என்ன பார்த்தோம்? தமிழ்ல கட்டளை வாக்கியம் பார்த்தோம். அப்ப இந்த வாக்கியம் எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொன்னா கட்டளை போறதுக்கு. இந்த வாக்கியம் எதுக்கு பயன்படுது? கட்டளை இடுறதுக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா பணிவா ஏதாவது ஒரு வேண்டுகோள் இருக்கிறதுக்கு. சரியா? இங்க என்ன எழுதிருக்கேன்? Here we introduce the verbs like request, order, etc. அதாவது imperative sentenceல imperative sentence டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் மாத்தும் பொழுது இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் மாத்தும் போது செட்டை டோல்டா மாத்தணும். என்ன பண்ணும்? செட்டை டோல்டா மாத்தணும். அதுக்கு அடுத்தபடியா இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா அல்லது கொஸ்டின் சென்டென்ஸ் கூட சொல்லலாம். இந்த கொஸ்டின் சென்டென்ஸை டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் மாத்தும் பொழுது செட்டுங்கிற வார்த்தையை ஆஸ்க், என்கொயர்ட், கொஸ்டின் அப்படி மாத்தும். இப்போ அதே செட்டுங்கிற வார்த்தையே இங்க என்னவா மாறும்னா ரெக்வெஸ்டட், ஆர்டர்ட் அப்படின்னு வரும். ஏன்னா இது இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ். கவனிங்க, எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், பொறுமையா இருங்க. இங்க முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா அதாவது இம்பேரேட்டிவ் சென்டென்ஸை நீங்க டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் மாத்தும் போது நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா பாருங்க, மெயின் verb in direct speech. சரி படிக்கிறேன். மெயின் verb in direct speech becomes infinitive. அதாவது இன்வெர்டட் கமாக்குள்ள வரதா என்ன? டைரக்ட் ஸ்பீச். அந்த டைரக்ட் ஸ்பீச்சுக்குள்ள அதாவது இன்வெர்டட் கமாக்குள்ள கண்டிப்பா ஒரு மெயின் verb இருக்கும். அந்த மெயின் verb என்னவா ஆகும் இன்டைரக்டா மாத்தும் பொழுது அப்படின்னு சொன்னா அது இன்ஃபினிட்டிவா மாறும். அது என்னவா மாறும்? இன்ஃபினிட்டிவா மாறும். அது எப்படின்றத உங்களுக்கு எக்ஸாம்பிள்ல காமிக்கிறேன். கவனிங்க. கீழே என்ன எழுதிக்கிறதே கவனிங்க. இது என்ன எழுதிக்கிறீங்க கீழே? இது ஒரு டைரக்ட் ஸ்பீச். இது எப்படி இன்டைரக்டா மாத்துன்றதையும் சொல்றேன். முன்னாடி இதை பாருங்க. An old man said, please post this letter. அதாவது வயசான ஆள் வந்து என்கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு? ப்ளீஸ் போஸ்ட் திஸ் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை என் கையில தராரு. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு வயதான மனிதர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? தயவு செய்து இந்த கடிதத்தை தபால் செய்யவும் அப்படின்றார். இத நான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும் பொழுது எப்படி சொல்வேன்னு சொல்றதுதான் இன்டைரக்ட். அது இன்டைரக்டா சொல்லி ஆகணும். அதுதான் கவனிங்க எப்படி சொல்றதுன்னு. இப்போ an old man said please post this letter அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ எது டைரக்ட் ஸ்பீச்? இன்வெர்டட் கமாக்குள்ள இருக்கிறதா என்னது? டைரக்ட் ஸ்பீச். நான் என்ன சொன்னேன்? இன்வெர்டட் கமால இருக்கிற டைரக்ட் ஸ்பீச்ல பாத்தீங்கன்னா ஒரு மெயின் verb இருக்கும். அந்த மெயின் verb இன்டைரக்ட்ல என்னவா மாறும்? இன்ஃபினிட்டிவா மாறும். இப்போ அந்த இன்வெர்டட் கமாக்குள்ள இருக்கிற மெயின் verb எது? போஸ்ட். அதுக்குள்ள இருக்கிறது என்னது? போஸ்ட்னா தபால் செய் அப்படின்னு அர்த்தம்.
இப்போ இந்த வார்த்தை தெரியும், ஒரு வேர்பை எப்படி இன்ஃபினிட்டிவா மாத்துறது? ரொம்ப சிம்பிள். முன்னாடி டூ போட்டா இன்ஃபினிட்டிவா மாறிடும். முன்னாடி டூ சேர்த்தா இது இன்ஃபினிட்டிவா மாறும். இது இன்ஃபினிட்டிவ் கிளாஸ்லயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே சமயத்துல நீங்க எதுக்கு முன்னாடி டூ போடணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கு முன்னாடி தான் டூ போடணும். அதையும் அங்கேயே சொல்லியிருக்கேன். இப்போ போஸ்ட்ன்றது என்ன? மெயின் வேர்ப். இதை இன்டைரக்ட்ல வரும் பொழுது டு போஸ்ட் அப்படின்னு வரும். எப்படி? டு போஸ்ட். இதை எழுத பாருங்க. An old man requested to post that letter. பாருங்க. An old man requested. An old man requested to post that letter. நல்லா கவனிங்க. இங்க செட்ன்றது என்ன இருக்கு பாருங்க. செட் அப்படின்ற வார்த்தை என்ன போட்டிருக்கேன்? ரெக்வெஸ்டட் அப்படின்னு மாத்திருக்கோம். இப்போ போஸ்ட்ன்றது தான் இதுல என்ன? மெயின் வேர்ப். இதை என்னவா மாத்தணும்? இன்ஃபினிட்டிவா மாத்தணும். எப்பன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்ல இன்ஃபினிட்டிவா மாத்திருக்கேன். எப்படி? முன்னாடி ஒரு டூ போட்டு. அப்புறம் திஸ்ன்றது என்னவாகும்? தட் ஆகும். மாத்திருக்கேன். லெட்டர். ஸோ திஸ் லெட்டர் என்னவா இருக்கு? தட் லெட்டர் அப்படின்னு மாறி. அப்போ an old man requested to post that letter. அதாவது ஒரு வயதான மனிதர் இந்த லெட்டரை போஸ்ட் செய்யுமாறு அல்லது தபால் செய்யுமாறு என்னிடம் வேண்டிக் கொண்டார். அப்படிதான். ஓகே. இந்த பாத்தீங்கன்னா இப்ப ப்ளீஸ் இருக்குல்ல, ப்ளீஸ்ன்ற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா ஒரு வேண்டுகோள் குறிக்குது. ப்ளீஸ் அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு. ப்ளீஸ்னா என்ன? தயவு செஞ்சு. ஏன் அவன் ப்ளீஸ் போட்டிருக்கான்னு சொன்னா அந்த வயசான ஆளு என்கிட்ட ஒரு உதவி எதிர்பார்க்கிறாரு. ஸோ உதவி கேட்கும் போது கண்டிப்பா ப்ளீஸ் போடணும். உதவி கேட்கும் பொழுது கண்டிப்பா ப்ளீஸ் போடணும். இங்க ப்ளீஸ் இருந்தாதான், நல்லா கவனிங்க, இங்க ப்ளீஸ் இருந்தாதான் இந்த செட் ரெக்வெஸ்டட் அப்படின்னு மாறும். இங்க ப்ளீஸ் இருந்தாதான் இங்க செட் ரெக்வெஸ்டட் மாறும். இங்க ப்ளீஸ் இல்ல அப்படின்னா, இங்க ப்ளீஸ் இல்ல அப்படின்னு சொன்னா என்ன ஆயிடும்? அங்க ப்ளீஸ் இல்லைன்னா இது கட்டளை ஆயிடும். ப்ளீஸ் இல்லைன்னா கட்டளை ஆயிடும். ஸோ கட்டளை ஆச்சுன்னு சொன்னா இங்க என்ன வரும்? செட்ன்ற வார்த்தை இன்டைரக்ட்ல ஆர்டர்ட் மாறும். அது எப்படின்றதை காமிக்கிறேன். இதையும் கவனிங்க. இப்ப பாத்தீங்கன்னா don't shout. Don't shout. Said. Said. Said the class teacher. Said the class teacher. இப்ப டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கத்தாதீங்க அப்படின்னு சொல்லும்போது டோன்ட் ஷவுட், கத்தாதீர்கள். said the class teacher. இது இன்டைரக்ட்ல வரும்போது என்ன வரும்னா the class teacher. the class teacher. பாருங்க, இந்த சென்டென்ஸ்ல ப்ளீஸ் கிடையாது. டைரக்ட் ஸ்பீச்ல ப்ளீஸ் கிடையாது. அப்ப என்ன அர்த்தம்னா இது கட்டளை, இது வந்து வேண்டுகோள் இல்லை, இது ரெக்வெஸ்ட் இல்லை, இது ஆர்டர். இது என்ன? கத்தாதீங்க அப்படின்றாங்க. The class teacher ordered. No. The class teacher ordered not to shout. பாருங்க, the class teacher ordered not to shout. பாத்தீங்கன்னா not to post, don't. Okay. not to shout.
கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். என்னடா அது என்னடா அது நாட் டு ஷவுட் போட்டிருக்காரு அப்படின்ட்டு. டோன்ட் ஷவுட் அப்படின்னா நாட் டு ஷவுட் அப்படின்னு வரும். தமிழ் சொல்லி காட்டுற முதல்ல அதை கவனிங்க. ஒரு வகுப்பாசிரியர் கத்தாதீர்கள் வகுப்பாசிரியர் கூறினார். இன்டைரக்ட்ல எப்படி சொன்னா, வகுப்பு ஆசிரியர் கத்த வேண்டாம் என்று கட்டளையிட்டார். வகுப்பாசிரியர் கத்த வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அதான் இப்போ டோன்ட் ஷவுட் அப்படின்றது என்னவா இருக்கு? நாட் டு ஷவுட். டோன்ட் டாக் அப்படின்னா நாட் டு டாக். டோன்ட் க்ரை அப்படின்னு சொன்னா நாட் டு க்ரை. டோன்ட் பிளே அப்படின்னா நாட் டு பிளே. இப்படி மாறிட்டு என்ன, இது நெகட்டிவா இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இது பாருங்க, டோன்ட் இருக்குல்ல, இது நெகட்டிவ், அதனால கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இங்க இப்படி பாருங்க, டோன்ட் ஷவுட் இருக்குல்ல, ஆக்சுவலா இதான் டைரக்ட் ஸ்பீச். இதுல மெயின் வெர்ப் எது? இதான் மெயின் வெர்ப். உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும், அதாவது இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ்ல டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் மாற்றும் பொழுது மெயின் வெர்பை இன்ஃபினிட்டிவா மாற்றணும். இப்ப ஷவுட்ன்றது என்ன? மெயின் வெர்ப். அதை இன்ஃபினிட்டிவா மாத்திருக்கோம் இல்லையா? என்னவா மாத்திருக்கோம்? அதை இன்ஃபினிட்டிவா டு ஷவுட் அப்படின்னு மாத்திருக்கோம். இந்த டோன்ட்ன்றது இங்க நாட்டா தான் வரும். இப்படி தெரிஞ்சுங்க. இன்னொரு ஆர்டர் எழுத, அதையும் இப்ப கவனிங்க. அது ரொம்ப சிம்பிள் தான். Be Indian. Set a leader. பாத்தீங்களா? Be Indian. Set a leader. இப்போ இது இன்டைரக்ட்ல வரும்போது a leader order to be Indian. பாருங்க, இந்தியனாக இரு, ஒரு தலைவர் கூறினார். இது இன்டைரக்ட்ல வரும் பொழுது ஒரு தலைவர் இந்தியனாக இருக்குமாறு கட்டளையிட்டார். இங்க பீன்றது என்ன? இப்ப பாருங்க, பி இந்தியன்றது என்ன? டைரக்ட் ஸ்பீச். இதை இன்டைரக்டா மாற்றும் பொழுது இதுல எது மெயின் வேர்போ அது இன்ஃபினிட்டிவா மாத்தணும். இதுல பீன்றது என்ன? மெயின் வேர்ப். அதனாலதான் போடும் பொழுது டு பி அப்படின்னு போட்டிருக்கேன். இங்க செட் அப்படின்றது என்ன இருக்கீங்க? ஆர்டர்ட் அப்படின்னு மாதிரி இருக்கு. அப்போ பி இந்தியன், செட் ஏ லீடர், ஒரு தலைவர் கூறினார். என்னன்னு சொன்னாரு? இந்தியனாக இரு. இங்க இன்டைரக்ட்ல ஏ லீடர் ஆர்டர்ட் டு பி இந்தியன் அப்படிங்கும் போது தமிழ்ல என்ன வரும்? அதாவது ஒரு தலைவர் இந்தியனாக இருக்கும்படி கட்டளையிட்டார். இப்போ இதுல அதாவது இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ்ல டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் மாத்திரத்துல வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ், அதாவது வியப்பு வாக்கியம். இது எப்படி டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் மாத்துறதுன்றதையும் பார்க்கலாம். இப்போ கடைசியா எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ்ல பார்க்கலாம். எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ்னா தமிழ்ல வியப்பு வாக்கியம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அப்படின்னு ஒரு பாடம் எடுக்கும்போது இது எல்லாமே நட்டிருக்கேன். ஓகே, here we introduce the verbs like wonder, exclaim, surprise, etc. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்க? டிக்ளரேட்டிவ்ல said, told ஆமா வரும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல said, asked அப்படின்னு மாறுது. அதே இப்போ பாத்தீங்க இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ், இதுல பாத்தீங்கன்னா said அப்படின்றது ordered அப்படின்னு வரலாம் அல்லது requested வரலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா அதே செட்ன்ற வார்த்தையை வார்த்தை பாத்தீங்கன்னா இன்டைரக்ட்ல wonder அப்படின்னு வரலாம், exclaim வரலாம், surprise வரலாம், இதெல்லாம் வரலாம். இப்போ பாருங்க, முதல்ல ஒரு டைரக்ட் ஸ்பீச்சிங் எழுதிட்டு அது எப்படி இன்டைரக்ட்ல மாத்துறதுன்றத எழுதிருக்கேன். கவனிங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இது. How nice it is. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு பொருள் கொண்டு வச்சுக்கலாமா? சரி, பென்னு வேணாம். ஓகே, ஒரு கேமரா. ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ஒரு கேமரா வந்து
சிங்கப்பூர்ல வாங்கிட்டு வரான். வாங்கிட்டு என்கிட்ட காமிக்கிறான். நான் என்ன பண்ணுவேன், அந்த கேமராவை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு கேமரா ரொம்ப நல்லா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், அதை பார்த்துட்டு என்ன ஹவு நைஸ் இட் இஸ், என்ன ஹவு நைஸ் இட் இஸ் அப்படின்னு சொல்லுவேன். அது எவ்வளவு நல்லா இருக்குது. சரி ராணி அதே போல சுச்சுவேஷன். இப்ப ராணின்ற பொண்ணுகிட்ட வந்து கேமரா ஃப்ரெண்டு காமிக்கிறான். காமிக்கும் போது அவரை பார்த்து என்ன சொல்றா, ஹவு நைஸ் இட் இஸ் அப்படின்னு, எவ்வளவு நல்லா இருக்கு. இது அப்படியே இன்டர்நெட் சொல்லும் பொழுது பாருங்க, ராணி exclaimed that it was very nice. It was very nice. அதாவது இங்க பாருங்க, செட்ன்ற வார்த்தைக்கு பதிலா எக்ஸ்பிளைன் போடலாம், சர்ப்ரைஸ் போடலாம், ஒண்டர் போடலாம்னு சொன்னேன். இங்க செட்டுக்கு பதிலா எக்ஸ்பிளைன் போட்டிருக்கேன். செட்டுக்கு பதிலா என்ன போட்டிருக்கேன், எக்ஸ்பிளைன் போட்டிருக்கேன். அடுத்தது தட்டும் தெரியும் யூஸ்வலா நம்ம போடுறது. அடுத்தது ஹவு நைஸ் இட் இஸ் இருக்குல்ல, இந்த ஹவு நைஸ் இட் இஸ் இதான் டைரக்ட் ஸ்பீச். இதான் என்னது டைரக்ட் ஸ்பீச். இது இன்டைரக்ட்ல எப்படி மாறுறது கவனிங்க. இட் வாஸ் வெரி நைஸ், இட் வாஸ் வெரி நைஸ் இப்படிதான் மாறும். இட் உங்களுக்கு தெரியும், இட் இங்கே வந்திருக்கு, இஸ் பிரசன்ட் டென்ஸ் பாஸ்ட் ஆகும். ஸோ இஸ் என்ன இருக்கு, வாசா மாதிரி இருக்கு. இங்க நைஸ் அப்படியே வந்திருக்கு. இந்த ஹவு இருக்குல்ல, ஹவு இவ்வளோ அப்படின்னு அப்படியே ஆச்சு சொல்றது, அதுக்குதான் இங்க நான் வெரி போட்டிருக்கேன். இந்த ஹவு இருக்கு இல்லையா, இந்த ஹவு இருந்தா என்ன மதிப்பு தருமோ அதே மதிப்பு தான் இந்த வெரி இருந்தாலும் தரும். அதனாலதான் இங்க வெரி போட்டிருக்கேன். வெரி நைஸ் அப்படின்னு வரும். ஸோ ராணி எக்ஸ்பிளைன் தட் இட் வாஸ் வெரி நைஸ். இப்போ தமிழ்ல சொல்லும் பொழுது இப்போ முதல் ராணி சொல்றா, என்ன சொல்றா, இது ரொம்ப அழகா இருக்கு, இது எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்றா. காமிச்சிட்டு பார்த்துட்டு என்ன சொல்றாரு, இது எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்ட்டு. இதை இன்டர் சொல்லும் பொழுது நான் என்ன சொல்றேன், ராணி ராணி அது மிகவும் அழகாக இருப்பதாக ஆச்சரியமடைந்தாள் அல்லது வியந்தாள். அது மிகவும் அழகாக இருப்பதாக வியந்தாள் அல்லது அது மிகவும் அழகாக இருப்பதை கண்டு வியந்தாள். ஏன்னா அது மிகவும் அழகாக இருப்பதை கண்டுன்றதை விட அது மிகவும் அழகாக இருப்பதாக வியந்தால் கூறினாள் தான் முதல் சொல்றது. என்ன அதைய வச்சுக்கோங்க. இப்ப எக்ஸ்பிளைன் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்பிளைன் எடுத்து இந்த இடத்துல ஒண்டர் போடலாம், ஒண்டர் எடுத்து இந்த இடத்துல சர்ப்ரைஸ் போடலாம். மூணுல எது போட்டாலும் கரெக்ட். ஓகே, இப்போ அடுத்து நான் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துறேன். அதே இந்த இடத்துல கவனிங்க. இதில் ஆச்சரிய வரும். இந்த இதில் என்ன வரும், இப்போ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே நான் போட்டுக்கிறோம், அதை நான் போடல. இங்கே என்ன வரும், இங்கே ஆச்சரியங்கள் வரும், அதாவது எக்ஸ்கிளமேட்டரி மார்க் இங்கே வரணும். அதே போல் இங்கேயும் எக்ஸ்கிளமேட்டரி மார்க் ஒன்று வரும். ஜான்சி. இது இன்டைரக்ட்ல எப்படி வரும் கவனிங்க. what a beautiful rose it is, said Jhansi. said Jhansi. இப்போ இன்டைரக்ட்ல எப்படி வரும்னு சொன்னா Jhansi wondered that. எப்படி வரும், Jhansi wondered that the rose was so beautiful. Rose was so beautiful. அப்படின்னு வரும். அதாவது பாருங்க, டைரக்ட் இன்டைரக்டா மாத்திருக்கோம். டைரக்ட் ஸ்பீச் அது what a beautiful rose it is. இதான் என்னது டைரக்ட் ஸ்பீச். அதை இன்டைரக்ட்ல மாற்றும் பொழுது என்ன, the rose was so beautiful அப்படின்னு எழுதிருக்கேன். இங்க என்ன மாத்திருக்கீங்க, wondered. என்ன மாத்திருக்கேன், wondered அப்படின்னு மாத்திருக்கேன். தட்டை இங்க போட்டாச்சு. உங்களுக்கு தெரியும் பிரசன்ட் டென்ஸ் பாஸ்ட் ஆகும். ஸோ இங்க வார்த்தை போட்டாச்சு.
அடுத்தது இந்த வாட் இல்லையா, இந்த வாட் இருந்தா என்ன வேல்யூ, வாட் வந்து டைரக்ட் ஸ்பீச்ல என்ன வேல்யூ தருதோ அதே வேல்யூக்கு தான் என்ன போட்டிருக்கேன், சோ போட்டிருக்கேன். அதே வேல்யூக்கு என்ன போட்டிருக்கேன், சோ போட்டிருக்கேன். வாட் சபைல வாட் அப்படி what a beautiful rose it is. இது என்ன ஒரு அழகான ரோஜா, இது என்ன ஒரு அழகான ரோஜா. இப்படி யார் சொல்றது, ஜான்சி சொன்னால். இது இன்டைரக்ட்ல வரும்போது ஜான்சி ரோஜா மிகவும் ஜான்சி ரோஜா மிகவும் அழகாக இருப்பதை கண்டு வியந்தாள், ஆச்சரியப்பட்டாள். அல்லது ஜான்சி ரோஜா மிகவும் அழகாக இருப்பதாக வியந்தாள். ஜான்சி wondered. Alright. So உங்க ஒர்க் புக்ல எல்லாமே இருக்கும். அதாவது நீங்க 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க அல்லது 9th இல்ல +1 +2 நீங்க படிக்கிறீங்கன்னா ஸ்கூல் ஒர்க் புக்ஸ்ல கொடுத்திருப்பான். இது எல்லாமே இருக்கும். எப்படி, அதாவது டிக்ளரேட்டிவ் இன்டைரக்ட்ல மாத்துறது, ஃபர்ஸ்ட் நான் இன்டைரக்ட்ல மாத்துறது, இம்பரேட்டிவ் எக்ஸ்கிளமேட்டரி இதெல்லாம் இன்டைரக்ட்ல மாத்து அப்படின்னு அதை கொடுத்திருப்பான். எல்லாம் ஒண்ணுதான். ஸோ இதே எக்ஸாம்பிள் தான் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ கவனிங்க, கொஞ்சம் வித்தியாசமா வரும். இந்த பாருங்க வாட்டருக்கு கொஞ்சம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க ஹவு இருந்து ஹவுக்கு பதிலாக வெரி போட்டுருங்க. எல்லா வரையும் மீன் தான் வச்சுக்கலாம், இங்கே வெரி போட்டோட கரெக்டாக வரும். ஸோ வெரி டு மூணு வரும் ஒரே மீனிங். ஸோ ஆக இப்போ இன்டைரக்ட்ல வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. அதாவது டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் எப்படி எல்லாம் மாத்துன்னு சொல்லிட்டு பெரிய கதையே இப்பதான் சொல்லி முடிச்சோம். என்ன, ஸோ டிக்ளரேட்டிவ்ல மாத்துறது, கொஸ்டின் எல்லா சென்டென்ஸும் எப்படி இன்டைரக்ட்ல மாத்துறது, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. பாருங்க, இது சும்மா நான் சொல்லிக் கொடுத்து நீங்க அப்படியே போய் பாத்தீங்கன்னா புரியாது. ஐ மீன் நீங்க நான் சொல்லிக் கொடுத்த மட்டும் நீங்க கவனிச்சீங்கன்னா புரியாது. வீட்டில் போயிட்டு ஒரு புத்தகத்திலேயே புக்கு, அந்த புக்கை நீங்க எடுத்து பார்த்து அதை நீங்க நல்லா யோசிக்கணும். சரி, என்ன சொன்னா, என்னென்ன சொன்னாரு, என்ன ஏது, அது போல நீங்க சொந்தமா சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்க கொடுத்து நீங்களே சொந்தமா சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்து எழுதுறதுக்கு முயற்சி செய்யணும். அப்பதான் உங்களுக்கும் ப்ராக்டிஸ் வரும். அப்படி இல்லைன்னா இது போல நீங்க ஒர்க் புக்ல கூட நீங்க பண்ணலாம். ஒர்க் புக்ல பாத்தீங்கன்னா டைரக்ட் கொடுத்துருப்பான், அதை நீங்க இன்டைரக்டா மாற்ற முயற்சி செய்யலாம். அப்புறம் இன்னும் நீங்க சொல்லுவோம், என்னதான் நீங்க வெறும் டைரக்ட்ல இருக்கிறதா இன்டைரக்ட்ல மாற்றத்துக்கு சொன்னீங்க, இன்டைரக்ட்ல இருக்கிறத டைரக்டா மாத்துறது எப்படி என்கிட்ட சொல்லி அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் ஆப்போசிட். ஐ மீன் இது ரிவர்ஸ் தான். ஏன்னா அப்படியே ரிவர்ஸ்ல நீங்க எடுத்துக்கணும். அதாவது இப்போ அப்படியே ரிவர்ஸ்னா அந்த சென்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ புக்கை எப்படி திறக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஒரு புக்கு இருக்கு, அந்த புக்கை எப்படி திறக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அப்ப மூடுறது எப்படி உங்களுக்கு தெரியணும் இல்லையா? நான் அந்த மூடுறது எப்படி நான் சொல்லி தர வேணாம், மூடுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தர வேணாம். ஏன்னா உங்களுக்கு அப்படியே ரிவர்ஸ் மெத்தட் தான் அது. ஸோ அதே தான் இன்டைரக்ட்ல இருந்தும் டைரக்ட் ஈஸியா பண்ண முடியும், டைரக்ட்ல இருந்தும் ஈஸியா இன்டைரக்ட் ஃபார்ம் பண்ண முடியும். இது வரைக்கும் டீச் பண்றது எல்லாமே என்ன, டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் எப்படி கொண்டு வரதா டீச் பண்ணேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது வரைக்கும். அண்ட் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம பேசும்பொழுது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேசும்பொழுது சரியா இன்டைரக்ட் ஃபார்ம் சொல்ல மாட்டாங்க. பேசும்பொழுதுனா சில உதாரணம் எக்ஸாம்பிள் தரேன், உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். இந்த எக்ஸாம்பிள் தரேன் உங்களுக்கு. அதாவது பல பேர் பேசும்பொழுது கரெக்ட் இன்டைரக்ட் ஃபார்ம் கொண்டு வர மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா she said இப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். she said I can't come. ஒன்றுமே இல்லைப்பா. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கேர்ள்ஸ் சேர்ந்து 40 கேர்ள்ஸ் சேர்ந்து டூர் போகிறதா ஐடியா இருக்கு. இதுல ஒருத்தி மட்டும் என்ன, நான் வர முடியாதுன்னு சொல்றான். ஒருத்தி மட்டும் என்ன சொல்றா, நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை கேட்டு கிளாஸ் டீச்சர் வெளியே என்ன சொல்லுவாங்க, இன்டைரக்ட்ல சொல்லும்போது என்ன சொல்றாங்க, she said
இது வந்து பாருங்க he said she எப்படி சொல்றாங்க பழக்கத்துல எல்லாரும் எப்படி பேசுறாங்க அதாவது நான் வர முடியாதுன்னு சொல்றான்னு இதை எப்படி இன்டைரக்டா சொல்றாங்கன்னா she said she can't come எப்படி சொல்றாங்க எல்லாரும் she said she can't come ஆக்சுவலா இது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச் கிடையாது ஆக்சுவலா இது கிடையாது இன்டைரக்ட் ஸ்பீச் அப்ப என்ன சொல்லணும்னா அவங்க she told that ஆக்சுவலா அவங்க என்ன சொல்லுவோம் இன்டைரக்ட்ல அப்படின்னு சொன்னா இதான் சொல்லுவோம் she told that she could not come அதாவது டைரக்ட் ஸ்பீச் வந்து she said I can't come இருக்கு இல்லையா இதை கரெக்டா இன்டைரக்ட் பண்ணுறதுனா இதான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு அதாவது she told that she could not come இதான் கரெக்ட் ஆனா வழக்கத்துல பல பேர் இது போல பேசுறது கிடையாது இதை ஒத்துக்கு இல்லையா இப்படிதான் எல்லாரும் பேசுறாங்க நீங்க வந்து நல்லா கவனிச்சு பாருங்க அவங்க பேசும்போது நல்லா கவனிச்சு பாருங்க இப்படிதான் பேசுறாங்க she said she can't come she said she can't come she said she won't come இப்படிதான் சொல்லுவாங்க ஆக்சுவலா என்ன வரணும் இங்க won't வந்தா would not வரணும் அந்த மாதிரிலாம் மாத்துறதே கிடையாது உண்மையிலேயே அதெல்லாம் செய்யணும் அதே சமயத்துல இப்ப நான் உங்களுக்கு இதான் டீச் பண்ணேன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப இது டீச் பண்றேன் இது டீச் பண்ணேன் இது வந்து டீச் பண்ணலன்னு சொன்னா இது தப்பு ஆக்சுவலா தப்பு இது போல யாரும் பேசக்கூடாது இருந்தாலும் பேசுறாங்க இப்ப நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா நீங்க இது போல பேசலாம் தப்பு இல்லை நீங்களும் இது போல பேசலாம் இன்ஃபேக்ட் நானே இது போல பேசுவேன் ஆனா உங்களுக்கு தெரியணும் நம்ம பேசுறது தப்பு இது தப்பு இப்படி ஒண்ணு இருக்கு இதான் சரி இப்படி ஒண்ணு இருக்கு இதான் சரி நம்ம தப்பா பேசுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சில பேர் அது தெரியாம பேசிட்டு இருப்பாங்க சில பேர் அதை தெரியாமையே பேசுவாங்க அது தப்பு உங்களுக்கு இது ஏற்கனவே தெரிஞ்சு இந்த ஃபார்ம் உங்களுக்கு கரெக்டா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு இது போல பேசுனீங்கன்னா பரவாயில்ல ஆனா இது தெரியாம உங்களுக்கு இது போல பேசுனீங்கன்னா தப்பு அப்புறம் இன்னொன்னு எழுதும்போது நீங்க இதான் எழுதணும்ப்பா எக்ஸாம்ல அல்லது வேற எந்த விஷயமா நீங்க எழுதும்போது பாத்தீங்கன்னா இதுதான் எழுதணும் இதை எழுதக்கூடாது இது சும்மா பேசுறதுதான் இது தப்பு இது டோட்டலாவே இதுதான் நீங்க எழுதணும் அதே போல எல்லா நியூஸ் பேப்பர்ஸ் மேக்சின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்ஸ் எதுல பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் இப்படி இருக்காது இப்படிதான் இருக்கும் இப்படி இருக்காது எக்ஸாம் நீங்க இப்படி எழுதாதான் மார்க் போடுவாங்க இப்படி எழுதா மார்க் போடுவாங்க அடிச்சுவோம் அப்படியே தப்பு ரைட் அப்புறம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா இங்கிலீஷை வேறு விதமெல்லாம் பேசுறாங்க அதாவது யூகேமா அப்படின்வா ஒருத்தர் பாத்தீங்கன்னா பார்த்துட்டு நீ நேற்று வந்தையா அப்படின்னு கேட்கும் இப்படி நீ நேற்று கிளாஸுக்கு வந்தையா அப்படின்றது இப்படி நான் கேட்பான் எஸ்டர்டே யூ கேமா அப்படின்பா ஆக்சுவலா பிரச்சனை என்னது தெரியும் அதாவது நேற்று நீ வந்தையான்னு கேட்கறதுக்கு இது சரியான கேள்வியா இல்ல அப்ப என்ன கேட்கலாம டிடிகாம் எஸ்டர்டே அப்படின்னு கேட்கணும் ஆனா வழக்கத்துல யாருமே கேட்கறது கிடையாது எஸ்டர்டே யூ கேமா எப்படி எஸ்டர்டே யூ கேமா அப்படின்னுவான் யூ ஹேடா அப்படின்னுவான் என்ன ஹேட் லஞ்சா எப்படி ஹேட் லஞ்சா இப்படிலாம் கேட்க கூடாது ஹேட் லஞ்சானா அவன் என்ன கேட்க வரானா ஆக்சுவலா அவன் என்ன கேள்வி கேட்க வரான்னா நீ லஞ்ச் சாப்பிட்டியான்னு கேட்க வரான் அப்ப கரெக்ட் பர்சன் என்ன டிட் யூ ஹேவ் லஞ்ச் அப்படின்னு கேட்கிறோம் ஆனா அது மாதிரி கேட்க மாட்டோம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதே போல நேரம் ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு நீங்க போறீங்க ஃப்ரெண்டு இல்ல ஃப்ரெண்டு அண்ணா இருக்கா ஃப்ரெண்டா ரெண்டு எல்லாருமே இங்கிலீஷ் தெரிஞ்சுங்களா ஃப்ரெண்டா கிட்ட கேட்குறீங்க குமார் பையன் ஃப்ரெண்டு பேர் குமார் நேரம் அவங்க கேட்குறீங்க போய் குமார் இஸ் தேர் கேட்கும் பேசுற கேப்பா குமார் இஸ் தேர் ஆக்சுவலா இது கேள்வி இல்ல அப்ப எப்படி கேட்கணும் அவன் இஸ் குமார் தேர் எப்படி கேட்கணும் அவன் இஸ் குமார் தேர் அப்படின்னு கேட்கணும் இதான் சரியான கேள்வி ஆனா இப்படி கேட்க மாட்டான் இஸ் குமார் தேர் அப்படின்னு கேட்பான் இது கேள்வியே இல்ல இஸ் குமார் தேர்ன்றது கேள்வி என்ன குமார் இஸ் தேர் அப்படின்னுவா இது தப்பு இந்த மாதிரி கேட்கக்கூடாது பட் இது வந்து படிச்சவங்களும் இப்படிதான் பேசுறாங்க படிக்காதவங்க படிச்சவங்க இப்படிதான் பேசுறாங்க படிக்க எல்லாரும் இப்படிதான் பேசுறாங்க
பட் உங்களுக்கு வந்து நீங்க தெரியணும் சரியான கேள்வி எது, சரியான கேள்வி எது. இது போல பேசக்கூடாதுன்னு தெரியும். அது தெரியாம நீங்க பேசுறீங்கன்னா ரிஸ்க். இப்ப பாருங்க, நான் சரியான கேள்வி என்னன்னு சொன்னேன். எஸ்டர்டே கேமாட்டதுக்கு சொன்னதுக்கு எனக்கு தெரியும். நானும் இப்படிதான் பேசுவேன், ஆனா கேட்கும்போது கேட்கிறேன் கரெக்ட் பர்சன் தெரியும் எனக்கு. இப்படிக்காம எஸ்டர்டேன்னு கேட்கிறேன் சொல்றேன். அதே போல பாத்தீங்கன்னா யூ கேமா அப்படின்ற இது இன்னும் கூட சொன்னேன். மிஸ் குமார் இஸ் தேர் அப்படின்ற இப்படி இது கேள்வி கிடையாது, இஸ் குமார் தேர் இதான் கேள்வின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து இது போல கேள்விலாம் இருக்கு இல்லையா, இன்னும் கூட சொன்னேன். கொஸ்டின் கூட கேட்டேன், இஸ் குமார் தேர்னு கேட்டேன். குமார் கேமா அப்படின்ட்டு ஹேட் லஞ்ச் என்ன ஹேட் லஞ்சா அப்படின்னு கேட்கறேன். ஹேட் லஞ்ச் அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா, இதுக்கும் கரெக்ட் பர்சன் டிட் யூ ஹேவ் லஞ்ச் அப்படின்னு கேட்கணும். இது போல கேள்வியா இருக்கு, பட் யாருமே இதெல்லாம் கேட்கறது கிடையாது. இது போல கேள்வி கிடையாது. பட் சரியான கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரி, இதை பத்தி இன்னும் சில விளக்கமும் நான் பேசுறேன். இன்னைக்கு நேரம் இல்லை. ஸோ டிக்ளரேட்டிவ், அதாவது சாரி டைரக்ட் இன்டைரக்ட்ல வேற எதுவும் இருக்கு நடத்துறதுக்கு கிடையாது. எனிவே இதை பத்தி இன்னும் சில விஷயங்கள் உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன். see you tomorrow. Thank you. அப்படின்னு சொல்லுவோம். இந்த புள்ளி எங்க இருக்கிறது, கமா எங்க போடுறது, என்ன கேள்விக்குறி எங்க போடுறது. கேள்விக்குறி போடுறதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் செமிகோலன் நீங்க இது போல சில விஷயங்கள்லாம் இருக்கு, தெரிஞ்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன நீங்க ஆஃபீஸ் லெட்டர் எழுதும்போது மாதிரி புள்ளி எங்க இருக்கிறது, கமா எங்க போறது, அவங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க ஆஃபீஸ்ல இல்லை வேற எங்கேயாவது லெட்டர்ஸ்லாம் இருக்காது, பிசினஸ் சம்பந்தமா எழுதும்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இப்போ நேற்றைய கிளாஸ்ல உங்களுக்கு கடைசியா முடிச்சது என்னன்னு சொன்னா டைரக்ட் இன்டைரக்ட் பார்த்தோம். நேற்றைய கிளாஸ்ல கடைசியா உங்களுக்கு என்ன பார்த்தோம், டைரக்ட் இன்டைரக்ட் பார்த்தோம். அதாவது டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் எப்படி மாத்துறது எல்லாமே பார்த்தோம். கடைசியா உங்களுக்கு சில விஷயங்கள் சொன்னோம். அதாவது ப்ராக்டிக்கலா எப்படி எல்லாரும் பேசுறாங்க, அதாவது எஸ்டர்டே யூ கேமா, அப்புறம் வந்து ஹேட் லஞ்சா, குமார் இஸ் தேர், இப்படிலாம் கேட்டோம். இப்படிலாம் கேட்டு இதெல்லாம் கேள்வி இது போலாம் கேட்கக்கூடாது. சரியா கேட்க வேண்டிய கேள்விகள்லாம் வந்து டிட் யூ கம் எஸ்டர்டே, டிட் யூ ஹேவ் லஞ்ச் அண்ட் இஸ் குமார் தேர், இந்த மாதிரி தான் கேட்கணுன்றதையும் சொன்னோம். பட் வழக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இது போல தான் பேசுறாங்க. உங்களுக்கு என்னன்னு சொன்னா நீங்களும் இது போல பேசலாம், தப்பு இல்லை. ஆனால் உங்களுக்கு சரியான கேள்விகள் என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரியான கேள்விகள் என்னன்னு தெரிஞ்சு இது போல பேசுறீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் சரியான கேள்விகள் என்னன்னு தெரியாமே நீங்க இது போல பேசுறீங்கன்னா இட் இஸ் டேஞ்சரஸ். இது ரொம்ப அபாயகரமானது. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது போல ரைட், இது போல என்னன்னா பேசுறது ஓகே. இப்போ நான் கூட அந்த மாதிரி தான் பேசுவேன், ஆனால் எனக்கு சரியான கேள்விகள் என்னன்னு தெரியல. எனக்கு நான் பேசுவேன்னா நான் எழுதும்போது அந்த மாதிரி எழுத மாட்டேன். எழுதும்போது யூ கேமா இந்த மாதிரிலாம் நான் எழுத மாட்டேன். எழுதும்போது கேஷுவலாக என்ன வரணுமோ அது போல தான் எழுதுவேன். எக்ஸாம் நீங்கள் அது போல தான் எழுதுவோம், அப்போ தான் உங்களுக்கு மார்க்கு. இப்போ தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா தமிழ்ல நம்ம இந்த மாதிரி பேசுறது வழக்கம்.
நம்மளையும் இது போல நம்ம பேசுறது வழக்கம். என்னெல்லாம் பேசுவோம், அவன் போறான் வரான், என்ன போறான் வரான் அப்படின்றத வச்சுக்கேன். இப்போ அவன் போறான் வரான்னா நம்ம எழுதும்பொழுது என்ன எழுதுவோம், அவன் போகிறான் வருகிறான் அப்படின்னு தான் எழுதுவோம். அவன் போறான் வரான் நம்ம எழுத மாட்டோம். இந்த போறான் வரான்றது என்ன, அவன் பேசுறது. போறான் வரான்றதுல என்ன, நம்ம பேசுறது. ஆனா எழுத்துக்கள் வரும்பொழுது, அதாவது எழுதுறான் வரும்பொழுது அவன் போகிறான் வருகிறான் இப்படிதான் போடுவோம். ஏன்னா அவன் போகிறான் வருகிறான் இப்படிதான் போடுவோம். ஸோ தமிழ்ல நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எழுத்து தமிழ் என்ன, எழுத்து தமிழ் ஒன்று தனியா இருக்கும், பேச்சு தமிழ் தனியாக இருக்கும். அதே போல இங்கிலீஷ்ல எல்லா லாங்குவேஜ்லயும் இது போல பேசுறதுக்கும் தனியா உண்டு, எழுதும் தனியா உண்டு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப யாராவது நம்மள லெட்டர் எழுத சொல்றாருன்னு வச்சுங்களேன், அவருக்கு எழுத படிக்க தெரியாது, ஆனா தமிழ் பேசுவார். இப்ப அவர் என்ன சொல்லுவாரு, ஊர்ல பையன் எப்படி இருக்கான்னு கேளுப்பா, இல்ல அப்படின்னு சொல்லுவாரு, இந்த மாதிரி ராமுக்கு நான் அப்பா எழுதிக்கிறது, இந்த மாதிரி அவர் சொல்ல வச்சுங்க. நீங்க என்ன பண்ணீங்க, அவர் சொல்ல அவர் சொல்றது பாத்தீங்கன்னா பேச்சு தமிழா இருக்கும். நீங்க எழுதும் போது அது எழுத்து தமிழ் கொண்டு வந்து எழுதுறீங்க. நீங்க எழுதும் போது அதை என்ன பண்ணீங்க, நீங்க எழுத்து தமிழுக்கு கொண்டு வந்து நீங்க எழுதுவீங்க. அவர் சொல்றதே நீங்க எழுத முடியாது. சரியா? ஓகே. இப்போ அது போல பல பேர் பேசுறாங்க. உங்களுக்கு நீங்க இப்ப என்னன்னா, இப்ப நான் உங்களுக்கு டீச் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா கரெக்ட் பர்சன் என்ன அதான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். நான் டீச் பண்ற உங்களுக்கு எல்லாருமே என்ன கரெக்ட் பர்சன் தான் டீச் பண்றேன். நீங்க அப்படி பேசுறது ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்போ பங்க்சுவேஷன் வாங்க. இந்த பங்க்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப், அதாவது இந்த ஃபுல் ஸ்டாப் எங்கெல்லாம் போடலாம், இந்த ஃபுல் ஸ்டாப் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்க, அட் தி எண்ட் ஆஃப் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். அதாவது டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் முடியும் போது ஒரு ஃபுல் ஸ்டாப் வரும். எப்படி டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் முடியும் போது ஒரு ஃபுல் ஸ்டாப் வரும் அப்படி இப்படி சொல்லலாம். ஒரு வாக்கியம் முடியும் போது இயல்பாவே ஒரு முற்றுப்புள்ளி, அதாவது ஃபுல் ஸ்டாப் வரும். இங்க பாருங்க, ஐ எம் இ சண்முகம், இதுல ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டு. ஓகே. அடுத்தது திஸ் இஸ் யுவர் கிளாஸ், திஸ் இஸ் யுவர் கிளாஸ், இங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டிருக்கேன். ஏன்னா வாக்கியம் முடிஞ்சிச்சு. அப்ப அந்த ஃபுல் ஸ்டாப் எதை குறிக்குதுன்னா ஒரு வாக்கியம் முடிஞ்சிருது அப்படின்னு குறிக்குது. அதே போல இ சண்முகம் இருக்கு இல்லையா, இப்ப இங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டிருக்கேன். அப்ப இதுக்கு என்ன, இங்க ஒரு வாக்கியம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஸோ ஒன்னு இதுக்கு பயன்படுத்துவோம். இன்னொன்னு எங்க பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்னா பாருங்க, டு அப்ரிவியேட். டு அப்ரிவியேட், அதாவது அப்ரிவியேட் சொன்னா சுருக்கிறதுன்னு அர்த்தம். அப்ரிவியேட்னா சுருக்கு அப்படின்னு அர்த்தம். என்ன, அதாவது ஒரு எழுத்துக்கு பக்கத்துல புள்ளி இருந்ததுன்னு வச்சுங்களேன், ஒரு எழுத்துக்கு பக்கத்துல புள்ளி இருந்தா அதனுடைய விரிவாக்கம் ஏதோ இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது எஸ்ன்னு ஒரு எழுத்து இருக்கு, எஸ்க்கு பக்கத்துல புள்ளி வச்சிருக்கேன். அப்ப எஸ் அப்படின்னா இதுல ஏதோ ஒரு வார்த்தை இருக்குன்னு அர்த்தம், வேற எழுத்து இல்ல. இந்த எஸ்க்கு ஏதோ ஒரு வார்த்தை இருக்குன்னு அர்த்தம். அதே போல இந்த எல்லுக்கு பக்கத்துல புள்ளி வச்சிருக்கேன் இல்லையா, எல்லுக்கு பக்கத்துல ஒரு புள்ளி வச்சிருக்கேன். இந்த புள்ளி எதை குறிக்கிறதுனா இந்த எல்லுன்றது ஏதோ ஒரு வார்த்தை அது அடங்கி இருக்கு அப்படின்றது குறிக்கிறது. ஓகே. ஸோ இப்போ SSLC அப்படின்னா செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிபிகேட். செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிபிகேட் பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஒரு வார்த்தை இருக்கா. அதே போல இங்க பாருங்க, இது ஆக்சுவலா DEPTன்னு போட்டிருக்கேன். DEPTன்றது சுருங்கி இருக்குன்னு அர்த்தம். அதாவது டிபார்ட்மெண்ட் அப்படின்ற வார்த்தை இங்க சுருங்கி என்ன பண்றீங்க, ஒரு புள்ளி வச்சு கவா போட்டிருக்கேன் பாருங்க, டிபார்ட்மெண்ட். இதை விரிவா எழுதி என்ன பண்ணுவோம், டிபார்ட்மெண்ட் அப்படின்னு எழுதுவோம். அதே போல MA அப்படின்னு போட்டிருக்கேன். MAன்னு போது MA, எம்னா என்ன, மாஸ்டர் ஆர்ட்ஸ், மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் MA. இங்க பாருங்க, இது GOVTன்னு போட்டிருக்கேன். இது கவுட்னு படிக்கக்கூடாது, இது கவர்மெண்ட். எப்படி கவர்மெண்ட் என்ற வார்த்தை என்ன பண்ணிருக்கேன், சுருக்கமா GOVT அப்படின்னு போட்டிருக்கேன். இதை புரிஞ்சுக்கணும், கவர்மெண்ட். அதே போல நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்க அட்ரஸ் எழுதும்போது எழுதுவீங்க, உங்க அட்ரஸ் எழுதும் பொழுது NO போட்டு ஒரு புள்ளி வைப்பீங்க. ஆக்சுவலா இந்த விரிவாக்கம் என்ன, நம்பர். இந்த எக்ஸ்பென்ஷன் என்ன, நம்பர். அதான் சுருக்கமா நீங்க என்ன பண்றீங்க, NO போட்டு சொல்லுங்க. ஸோ இது போல இந்த வார்த்தைகளை சுருக்கிறதுக்கு பயன்படுத்தும். இப்போ பேர் கூட வரும், பேர் கூட நீங்க சொல்லலாம். இப்போ என்னுடைய பேர் பாத்தீங்கன்னா இ கண்ணன் அப்படின்னா அந்த இ
இப்போ எப்படி நான் எழுதுவேன் ஆக்சுவலா வந்து ஈ கண்ணன் அப்படின்னு சொன்னா விடைக்கணும் வச்சுங்களேன். இந்த ஈக்கு பதில ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கு இல்லையா? ஈக்கு பதில ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கு. இப்போ ஏன் இந்த எழுத்துக்கு பதில ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன்னு சொன்னா இதோடைய அப்பா பேர் குறிக்கும். இப்போ 7 மலைக்கு அப்பா பேருன்னு சொன்னா ஐ மீன் அதை குறிக்கிறதுன்னு வச்சுங்களேன். இப்போ ஈன்னா அது முதல் எழுத்து 7 மணியோட முதல் எழுத்து ஈ. ஸோ ஈ போடுறது பக்கத்தில் ஃபுல் ஸ்டாப் 7 மணி. அதே போல எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லும்போது எம்முக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், ஜின்னா ஜிக்கு ஒரு வார்த்தை இருக்கும், ஆர்னா ராமச்சந்திரன் தெரியும். ஸோ மாதிரிலாம் இருக்கு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த கமா இருக்குல்ல, இந்த கமாலாம் எங்கே வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அந்த கமா கவனிங்க, கமா எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? டு செப்பரேட் a series of words. To separate a series of words. அதாவது வார்த்தைகள் தொடர்ந்து வரும்போது எப்படி வார்த்தைகள்னா ஒரே விதமான பாருங்கள. இப்போ மெட்ராஸ், டெல்லி, பாம்பே இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறது போல வார்த்தைகள் வரும்பொழுது கமா கமா எல்லா இடத்துலையும் போடக்கூடாது. பாருங்க இது எல்லாமே என்ன நவுன், இது எல்லாமே என்ன நவுன். இது போல் தொடர்ந்து வரும்பொழுது அதாவது நவுனே தொடர்ந்து வரும்போது பாருங்க எப்படி போட்டிருக்கேன் கமா கமா. பாம்பே அண்ட் கல்கட்டா ஆர் த மெயின் கேபிட்டல்ஸ் ஆஃப் இந்தியா. அப்போ என்ன அர்த்தம்? சென்னை, டெல்லி, பாம்பே மற்றும் கல்கட்டா இவை அனைத்தும் இந்தியாவின் முக்கிய தலைநகரங்கள் அப்படின்னு அர்த்தம். இந்தியாவின் முக்கிய தலைநகரங்கள் அப்படின்ட்டு பாருங்க. மெட்ராஸ்க்கு பக்கத்துல கமா போட்டிருக்கேன், டெல்லிக்கு பக்கத்துல கமா போட்டிருக்கேன். கமா போட்டதான் என்ன புரியும் அப்படி. இது போல கமா போட்டதான் என்ன பார்த்துட்டா இது பண்ணணும். ஐ மீன் அப்பதான் மீனிங் ரெண்டு ஜாயின் ஆகாம இருக்கணும். இப்போ இப்படி சொல்லலாம் மெட்ராஸ், டெல்லி, பாம்பே அண்ட் கல்கட்டா. இப்போ பாபு, சுரேஷ், ரவி, கண்ணன் அண்ட் கோகு ஆர் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போறீங்கன்னு வச்சுக்கலேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பாபுக்கு அப்புறம் கமா, சுரேஷ்க்கு அப்புறம் கமா, ரவிக்கு அப்புறம் கமா, கமா போட்டே வரணும். இந்த அண்டு போறீங்க இல்லையா? அண்டுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்குல்ல, அண்டுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி கமா போட்டு நிறுத்திடணும். எப்படி? அண்டுக்கு முன்னாடி கமா போடக்கூடாது, அண்டுக்கு முன்னாடி ஒரு வார்த்தைக்கு இருக்குல்ல, அந்த வார்த்தைக்கு முன்னாடி கமா போட்டு ஸ்டாப் பண்ணணும். இந்த பாருங்க மெட்ராஸ், டெல்லி, பாம்பே அண்ட் கல்கட்டா ஆர் த மெயின் கேபிட்டல்ஸ் ஆஃப் இந்தியா. இப்போ அடுத்து இதை பாருங்க, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். டு மேக் நாமினேட்டிவ் ஆஃப் வோகட்டிவ் கேஸ், அதாவது கொஞ்சம் மீன் இந்த டேர்ம்ஸ் நீங்க தேவையில்லை உங்களுக்கு. இந்த நாமினேட்டிவ், வோகட்டிவ் கேஸ் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஆனா இது நான் சொல்ல போற விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். இப்போ பாலாஜி, டோன்ட் ஓவர்டேக். பாலாஜினா அந்த பையன் தெரியும் பாப்பா. டோன்ட் ஓவர்டேக், டோன்ட் ஷவுட், டோன்ட் ஷேக், இந்த மாதிரி சொல்லலாம். இப்போ இதை முன்னாடி கொண்டு வரலாம். எப்படி? டோன்ட் ஓவர்டேக் பாலாஜி. எப்படி? டோன்ட் ஓவர்டேக் பாலாஜி. அந்த சமயத்தில் என்ன பண்ணலாம்னா இந்த பாலாஜி என்ன பண்ணலாம்? பின்னாடி போடுறது. இப்போ பாலாஜி முன்னாடி இருக்கு. இந்த பாலாஜி நான் ஃபர்ஸ்டே சொல்லி கிடைக்கிறேன் உங்களுக்கு கிளாஸ்ல. அதாவது கேஸ் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு, அதாவது வேற்றுமைன்னு சொல்லிட்டு. அந்த பாடத்துல இது போல பேர் இருக்குல்ல, இந்த பேர் வந்து முன்னாடியும் போடலாம், இது போல முன்னாடியும் போடலாம், அல்லது பின்னாடியும் போடலாம். இப்போ பாலாஜின்ற பேர் இங்கேயும் போடலாம், இதை தாண்டி ஓவர்டேக் பின்னாடியும் போடலாம். அதாவது பாலாஜி டோன்ட் ஓவர்டேக் இப்படியும் போடலாம், டோன்ட் ஓவர்டேக் பாலாஜி இப்படியும் போடலாம்னு சொன்னேன் உங்களுக்கு. அதாவது முன்னாடியும் வரலாம், பின்னாடியும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். முன்னாடி வந்தாலும் பின்னாடி வந்தாலும் சரி, இந்த கமா கண்டிப்பா வரணும். முன்னாடி வந்தாலும் பின்னாடி வந்தாலும் இந்த கமா ரொம்ப ரொம்ப அவசியம். பின்னாடி பாலாஜி வந்தா ஓவர்டேக் பக்கத்துல கமா போட்டு அதுக்கப்புறம் பாலாஜி போடணும். ஓகே சரிதான். நீங்க அடிக்கடி எங்க பார்க்கணும்னா இது போல தான். நீங்க இந்த எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, இது போல எக்ஸாம்பிள் நீங்க அடிக்கடி பார்க்க முடியும். இன்னும் சிலதும் இந்த கமா வச்சே யூஸ் பண்ணும். இந்த கமா இருக்குல்ல, இந்த கமாக்கு இன்னும் சில யூஸ் இருக்கு, அதையும் சொல்றேன் கவனிங்க. இப்போ வந்து இது பாருங்க. டு மேக் நவுன் இன் அப்போசிஷன். மறுபடியும் சொல்றேன், இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் மறந்துடுங்க. இன்னும் அப்போசிஷன்லாம் எடுக்கிறதுங்க, அப்போசிஷன் அதெல்லாம் மறந்துடுங்க. இப்போ இதை சொல்ல போகிற விஷயத்தை மட்டும் கவனிங்க, அது போதும். இப்போ மிஸ்டர் எக்ஸாம்பிள் என்ன இருக்க பாருங்க. மிஸ்டர் பி
P. Kumaran, the manager, என்ன போட்டிருக்கேன் Mr. P. Kumaran, the manager of MRF. MRF is with us today. Is with us today. இங்க பாத்தீங்கன்னா Kumaran, the manager of OK is with us today. இங்க பாருங்க. So, Mr. P. Kumaran is with us today அப்படின்னு சொன்னா குமரன் இன்று நம்முடன் இருக்கிறார் அப்படின்றது அர்த்தம். இப்போ இந்த குமரன்றது யாரு யாரு என்ன தெரியணும் இல்லையா? அப்போ மிஸ்டர் குமரன் த மேனேஜர் ஆஃப் எம்ஆர்எஃப் அப்படின்னும் போது அப்ப தெரியும், அதாவது எம்ஆர்எஃப் நிறுவனத்தின் முதல்வர், எம்ஆர்எஃப் நிறுவனத்தின் மேலாளர் மிஸ்டர் குமரன் இன்று நம்முடன் இருக்கிறார் அப்படின்னு தெரியும். அதாவது ஒருத்தருடைய பதவியை பத்தி சொல்லும் பொழுது அடுத்தது அல்லது ஒருத்தருடைய ஒருத்தர் கரெக்டா சொல்லும் பொழுது, இப்போ இங்க இருந்து உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க போன் பண்றீங்க, ஃப்ரெண்டு பேர் வந்து பாலாஜி, பையன் வந்து ஆபீஸ்ல அக்கௌண்டண்டா இருக்கான். என்ன பையன் ஆபீஸ்ல அக்கௌண்டண்டா இருக்கான். நீங்க போன் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? போன் பண்ணும்போது யார் எடுப்பாங்க? ரிசப்ஷன்ல யாராவது ஒருத்தர் எடுப்பாங்க. எடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க? என்ன நீங்க கேட்டீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் பாலாஜியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, கேன் ஐ ஸ்பீக் டு பாலாஜி அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ பாலாஜி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஆபீஸ்ல பாலாஜின்ற பேர்ல எத்தனையோ பேர் இருக்கலாம். இப்போ நீங்க எந்த பாலாஜி கூப்பிட விரும்புறீங்க, அதான் ரொம்ப முக்கியம். அக்கௌண்டன்ட் பாலாஜியா, மேனேஜர் பாலாஜியா, பியூன் பாலாஜியா, தெரியணும் இல்லையா? அப்ப நீங்க சொல்லும்போது என்ன சொல்றீங்க? கேன் ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் பாலாஜி தி அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப கேன் ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் பாலாஜின்னு சொன்னது கமா வந்து அப்புறம் தி அக்கௌண்டன்ட் அப்படின்னு வரணும். அப்படி இல்லையா? தி அக்கௌண்டன்ட் ஆஃப் யுவர் கம்பெனி cannot come tomorrow. எப்படி can I okay, Mr. Balaji, the accountant of your company cannot come tomorrow அப்படின்னு சொல்றீங்க. அதாவது பாலாஜி உங்க ஃப்ரெண்டு உங்ககிட்ட சொல்லி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ண சொல்றான். ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி நான் வர முடியாதுன்னு சொல்லுன்றா. இப்போ நீங்க என்ன பண்றீங்க? ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுவீங்க. ஃபோன் பண்ணி பாலாஜி ஆஃபீஸுக்கு நாளைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அது இங்கிலீஷ் சொல்லும்போது மிஸ்டர் பாலாஜி தி அக்கௌண்டன்ட் ஆஃப் யுவர் கம்பெனி cannot come tomorrow அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது உங்க கம்பெனில அக்கௌண்டண்டா இருக்கிற பாலாஜி நாளைக்கு வர முடியாது அப்படின்றது குறிக்கும். அது போல டெசிக்னேஷன் இப்ப இங்க எழுதும்போது எப்படி எழுதணும்னு சொன்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அதை எழுதும்போது எப்படி எழுதணும்? மிஸ்டர் பாலாஜி கமா போட்டு தி அக்கௌண்டன்ட் ஆஃப் யுவர் கம்பெனி ஒரு கமா போட்டு cannot come tomorrow ஒரு full stop அவ்வளவுதான். அதாவது அந்த அவர் யாருன்னு சொன்னோம் இல்லையா, யாரு என்னன்னு சொன்னோம். இப்போ நீங்க கூட சொல்லுவீங்க, ஆமா யாரு கதவு தட்டினது அப்படின்னு சொல்லி, அதாங்க இல்ல சொல்லலாம். இந்த லெட்டர் உங்ககிட்ட யார் கொடுத்தது, இந்த லெட்டரை உங்ககிட்ட யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்லுவேன், அதாங்க மிஸ்டர் சுரேஷ் சொல்லணும். சுரேஷா எப்படி இருப்பாரு அப்படின்னு கேட்பேன் இல்லையா, அதாங்க சுரேஷ்ன்னு சொல்லிட்டு உயரமா தடிப்பா பெரம்பூர்ல இருந்து வராரு அவரு. ஓ அவரா அப்படி சொல்லுவோம்ல, அது தெரியும். கரெக்டா யார் சொல்றீங்கன்னு தெரியணும் இல்லையா? அதுக்காக அதெல்லாம் போடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் காமா போடணும். இப்போ நீங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசிக்கிறீங்க, ரொம்ப நாள் போட்டு உங்க ஃப்ரெண்டை பாக்குறீங்க, அவங்ககிட்ட கேட்பீங்க இல்லையா, அதான் நம்ம கூட படிச்ச ஒரு பையன், அந்த பையன் பாலாஜின்னு சொல்லிட்டு ரகுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் படிச்சான் இல்லையா, அந்த பையன் இப்ப எப்படி இருக்கான்? உடனே கேட்பான், எந்த ரகு? 2 ரகு நம்ம கிளாஸ் படிச்சாங்க, எந்த ரகு? அதான்டா ரகுன்னு ஒரு பையன் அடிக்கடி எல்லாத்துக்கும் சண்டை போடுவானே, டீச்சர் கூட நிறைய பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, நிறைய 2 மணி நேரம் ஃபெயில் வேற ஆயிருக்கான் பையன், தெரியாத பையன் உனக்கு அப்படி அறிமுகப்படுத்துக்கு தெரியுமா? ஸோ அதுக்கு அந்த அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கமா போடணும். நீங்க அறிமுகப்படுத்துறது. அதே போல மிஸ்டர் சர்மா த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வில் கிவ் தி அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2வது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ மிஸ்டர் சர்மா அப்படிங்கும் போது இந்தியால எத்தனையோ சர்மா இருக்காங்க, இந்தியால எத்தனையோ சர்மா இருக்காங்க. நான் குறிப்பா எந்த சர்மாவை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய ஜனாதிபதி மிஸ்டர் சர்மா, அவர் சொல்றாங்க. ஸோ மிஸ்டர் சர்மா த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வில் கிவ் தி அவார்ட். ஸோ சர்மா இந்திய ஜனாதிபதி பரிசுகளை வழங்குவார். பாருங்க, இது யாரு? சர்மான்றது யாரு? த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அவர் யாருன்னு அறிமுகப்படுத்துறேன். அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கமா வரும். பாருங்க, முன்னாடியும் கமா போட்டுருக்கேன், பின்னாடியும் கமா போட்டுருக்கேன். ஓகே, இப்போ
அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா அப்போஸ்ட்ரோஃபி. அதை கவனிங்க. அப்போஸ்ட்ரோஃபி என்னது? அப்போஸ்ட்ரோஃபி என்னுடைய சிம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னா மேலே இருக்கும் பாருங்க. அப்போஸ்ட்ரோஃபி பாருங்க, இங்க பாருங்க, இதோ இருக்கா, இருக்குல்ல? ஓகே. அதாவது இந்த கமா இருக்குல்ல, இந்த கமாவை தலைகீழா போட்ட போல இருக்கும். கமாவை தலைகீழா மேல பாருங்க, மேல போட்டோம். இது வந்து அப்போஸ்ட்ரோஃபி. இப்ப இந்த அப்போஸ்ட்ரோஃபி எங்க யூஸ் பண்றதுன்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா படுத்து எடுத்திருக்கேன். எங்கன்னா கேஎஸ் அப்படிங்கிற பாடத்துல, எப்படி கேஎஸ் அப்படிங்கிற பாடத்துல இது போல ஒரு அப்போஸ்ட்ரோஃபியும் எஸ்எம் போட்டா என்ன அர்த்தம் சொன்னாங்க இருக்க தெரியுமா? இது போல ஒரு அப்போஸ்ட்ரோஃபியும் எஸ்எம் போட்டா என்ன அர்த்தம் சொன்னேன்? என்ன சொன்னேன்? உடைய. உடையன்னு சொன்னா நீங்க பாருங்க, அதே தான் இங்க போட்டிருக்கேன். லைன் கேஜ். இதோட ஃபர்ஸ்ட் யூஸ் என்னன்னா இதான். அப்போஸ்ட்ரோஃபியுடைய ஃபர்ஸ்ட் யூஸ் என்னன்னு சொன்னா இதான். லைன் கேஜ் அப்படின் போது சிங்கத்துடைய குகை, குண்டு. லைன் கேஜ் அப்படின்னு சொன்னா சிங்கத்தின் உடைய கூண்டு அல்லது சிங்கத்துடைய கூண்டு. லைன்ஸ் டென் அப்படின்னா லைனுடைய குகை அப்படின்னு வரும். நீங்க பாருங்க, நீலா ரிங். நீலா ரிங் அதாவது நீலாவுடைய மோதிரம். நீலாவுடைய மோதிரம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் சோமூஸ். என்ன போட்டிருக்கேன்? இட் இஸ் சோமூஸ். அதாவது இது சோமு உடையது, இது சோமு உடையது அப்படின்றது. சோமு உடையது, நீலா ரிங், இங்க லைன்ஸ் கேஜ். எல்லாருமே பாருங்க அப்போஸ்ட்ரோஃபி இருக்கு. எல்லாத்துலயும் என்ன அர்த்தம்? உடைய அப்படின்னு அர்த்தம். இது முதல் யூஸ். ரெண்டாவது யூஸ் என்னன்னா, ரெண்டாவது யூஸ் என்னன்னு சொன்னா பாருங்க, டு இண்டிகேட் ஒமிஷன் ஆஃப், டு இண்டிகேட் ஒமிஷன் ஆஃப் லெட்டர், ஒமிஷன் ஆஃப் லெட்டர் ஆர் லெட்டர்ஸ். அதாவது இந்த அப்போஸ்ட்ரோஃபி இன்னொருத்தையும் குறிக்கும். எதை குறிக்கும்னா, சில எழுத்துக்கள் விட்டு போயிருக்குன்னு வச்சுங்க, அதையும் குறிக்கும். சில எழுத்துக்கள் விட்டு போயிருக்குன்னா அதையும் குறிக்கும். அப்படி இல்லை இப்படி வச்சுக்கலாம். எழுத்துக்கள் பாருங்களேன். இப்போ ஐ வில், இது ஆக்சுவலா என்னது? முழுசா என்னது? ஐ வில். இங்க WI ரெண்டுத்தையும் எடுத்துட்டு ஒரு அப்போஸ்ட்ரோஃபி போட்டு LL போட்டிருக்கேன். WI ரெண்டுத்தையும் எடுத்துட்டு ஒரு அப்போஸ்ட்ரோஃபி போட்டு LL போட்டிருக்கேன். இப்ப என்ன இருக்கு? ஐல் அப்படின்னு இருக்கு. ஐல் இதை பத்தி சொன்னவங்களுக்கு ஐல், யூல் இதெல்லாம் எடுத்துருக்கவங்களுக்கு ஞாபகம் பண்ணிக்கிறேன் ஷார்ட் ஃபார்ம்ஸ்ல. அடுத்து இங்க பாருங்க, இங்க ஆக்சுவலா இங்க என்ன இருந்தது? ஓ இருக்குது. ஆக்சுவலா இங்க ஓ இருக்குது. அந்த ஓ எடுத்துட்டு இங்க அப்போஸ்ட்ரோஃபி போட்டிருக்கேன். இசன்ட் அப்படின்னு வரும். என்ன வரும்? இசன்ட் அப்படின்னு. இங்க ஆக்சுவலா இங்கேயும் பாத்தீங்கன்னா ஓ இருக்கு, இங்கேயும் ஓ இருக்கு. அது இப்ப என்ன பண்ணிட்டேன்? அப்போஸ்ட்ரோஃபி போட்டேன் இல்லையா, அதனால ஓ அங்க இருந்து போயிடுச்சு. இப்ப டோன்ட் அப்படின்னு வரும். இங்க ஆக்சுவலா இங்க ஓ இருந்தது, இங்க அப்போஸ்ட்ரோஃபி போட்டிருக்கேன் டோன்ட். ஸோ இது போல நீங்க லெட்டர்ஸ் ஒமிட் பண்ணும் பொழுது, லெட்டர்ஸ் ஒமிட் பண்ணும் பொழுது அல்லது லெட்டர் ஒமிட் பண்ணும் பொழுது மேல அப்போ அப்போஸ்ட்ரோஃபி போட்டோம். நிறைய சொல்லலாம். ஓன், காண்ட், ஷுடன், உடன், குடன், மைண்ட், மதன், எத்தனை ஃபுல்லா உங்களுக்கு. ஸோ அது எல்லாமே இதுதான் வரும். ஓகே, இப்போ இது அப்போஸ்ட்ரோஃபி. அது நம்ம பார்க்க போறது என்னன்னு பாருங்க, இன்வெர்டட் கமா. எப்படி இன்வெர்டட் கமா எங்க யூஸ் பண்றது பார்க்கலாம். கவனிங்க, இன்வெர்டட் கமா. இன்வெர்ட் கமான்றது தெரியும். இந்த பக்கம் வந்து பாருங்க, இதான் இன்வெர்டட் கமா. இந்த பக்கம் ரெண்டு, இந்த பக்கம் ரெண்டு. அதாவது பாத்தீங்கன்னா கமான்றத கமா திருப்பி போட்டா அது இன்வெர்டட் கமா. ஓகே, தலைகீழ போட்டா இன்வெர்டட் கமா. டு இண்டிகேட் டைரக்ட் ஸ்பீச். அதாவது அந்த இன்வெர்டட் கமா எப்ப யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா, அந்த இன்வெர்டட் கமா எப்ப யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா டைரக்ட் ஸ்பீச்சை இண்டிகேட் பண்றதுக்கு, டைரக்ட் ஸ்பீச்சை இண்டிகேட் பண்றதுக்கு இன்வெர்டட் கமா யூஸ் பண்ணுவோம். டைரக்ட் ஸ்பீச்னா ஒருத்தர் சொன்ன வார்த்தைகளை அப்படியே சொல்றது. நீங்க பாருங்க, இது டைரக்டா இப்ப மன்னார் இருக்கு இல்லையா, மன்னார்ன்றத நேரடியா சொன்ன வார்த்தைகள் ஐ ஆம் ஹாப்பி. இதை பாருங்க இன்வெர்டட் கமா போட்டுருக்கேன்.
அதாவது அவர் சொன்ன, அதாவது ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா, ஸ்பீக்கர் தான் யாரு பேசுறவர். ஸ்பீக்கர் சொன்ன நேரடியான வார்த்தைகள் பாருங்க, ஐ ஆம் ஹாப்பி, நான் எதுவும் மாற்றவே இல்லை. இதை இன்டைரக்ட்ல மாத்தினாதான் வேற எதுவும் போயிடும். இன்டைரக்ட்ல மாத்தினா உங்களுக்கு தெரியும் என்னோட பதில் சொல்லிட்டேன். இப்ப நான் எதுக்கு டைரக்ட் ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச் அதாவது மன்னான்றவர் சொன்ன நேரடியான வார்த்தைகள் இது, ஐ ஆம் ஹாப்பி. அதனால இது இன்வெர்டட் கமாஸ்ல போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வரும். அதே போல தான் இதுவும், டுடே இஸ் த லாஸ்ட் டே, டுடே இஸ் த லாஸ்ட் டே செட் த டீச்சர். இதே பாருங்க, டுடே இஸ் த லாஸ்ட் டே பாருங்க, இன்வெர்டட் கமாஸ்ல போட்டிருக்கேன். இன்வெர்டட் போட்டிருக்கேன்னா டுடே இஸ் த லாஸ்ட் டே செட் த டீச்சர். இப்போ டீச்சர் சொன்ன நேரடியான வார்த்தைகள் இது, டீச்சர் சொன்ன நேரடியான வார்த்தைகள் இது, டுடே இஸ் த லாஸ்ட் டே, இன்னைக்கு தான் கடைசி நாள் அப்படின்னு சொன்னோம். ஸோ இது போல நேரடியான சொன்ன வார்த்தைகள் இருக்குல்ல, அது அப்படியே போடும்போது, அதாவது இன்டெரக்ட்ல மாத்தாம அப்படியே போடும்பொழுது அது இன்வெர்டட் கமாக்குள்ளதான் வரும், வேற எப்படியும் வரக்கூடாது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது செமிகோலன் எங்க வருதுன்றதா பார்க்க போறோம். கவனிங்க கவனிங்க, செமிகோலன் அதாவது ஒரு புள்ளி வச்சு கீழே கமா போட்டா இது செமிகோலன், புள்ளி வச்சு ஒரு கமா போட்டா இதுக்கு பேர் என்ன, செமிகோலன் அப்படின்னு அர்த்தம். This separates two or more clauses which are more or less equally important. நல்லா கவனிங்க, this separates two or more clauses which are more or less equally important. அதாவது இந்த ரெண்டு வாக்கியம் இருக்கும், எப்படி ரெண்டு வாக்கியம் இருக்கும், ஏறக்குறைய ரெண்டு வாக்கியத்துக்கும் ஒரே மீனிங் வச்சுக்கலாம். இல்லது ரெண்டு வாக்கியம் இருக்கும், ஏறக்குறைய இந்த ரெண்டு வாக்கியத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கும், அர்த்தம் ரீதியா பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்கும். நீங்க பாருங்களேன், டு எர் இஸ் ஹியூமன், எப்படி டு எர் இஸ் ஹியூமன், டு forgive is divine, to forgive is divine. இதுக்கு என்ன அர்த்தம், அதாவது தவறுவது மனித இயல்பு அல்லது மனித தன்மை, மன்னிப்பது தெய்வீகம் அப்படின்னு. தவறுவது மனித இயல்பு, மன்னிப்பது தெய்வீகம். To err is human, to forgive is divine. Okay, சரி கொஞ்சம் இது கூட செமிகோலன் வந்து எங்கேயாவது ஒரு தான் வரும். இந்த செமிகோலன் இருக்குல்ல, இந்த செமிகோலன் பயன்படுத்த வேண்டிய இடங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர், எப்பாவது ஒரு முறை தான் நீங்க அதை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஓகே, பட் அடிக்கடி வருது என்னன்னு சொன்னா கமா, அப்பாஸ்ட்ரோஃபி, ஃபுல் ஸ்டாப், இது எல்லாமே அடிக்கடி வரும். இப்போ நம்ம கடைசியா பார்க்க போறது என்ன, கடைசியா நம்ம பார்க்க போறது என்னன்னு சொன்னா கோலன். கடைசியா நம்ம பார்க்க போறது என்ன, கோலன். அதையும் பார்த்துட்டோம்னு சொன்னா இந்த பங்க்சுவேஷன் முடிஞ்சிடும். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா, கொஸ்டின் மார்க் இருக்கு, அடுத்தது எக்ஸ்பிளமேட்டரி மார்க் இருக்கு. இதுக்கெல்லாம் நான் கிளாஸ் எடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கொஸ்டின் மார்க் எங்கே யூஸ் பண்ணணும், கேள்வி வாக்கியம் முடியும் பொழுது இந்த கேள்விக்குறி பயன்படுத்தணும். அதே போல வியப்பு வாக்கியம் முடியும் பொழுது இந்த வியப்பு குறி பயன்படுத்தணும். இதை பத்தி நான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, ஃபர்ஸ்ட் இயர் நோட் கொடுத்தா உங்களுக்கு. அதாவது சென்டென்ஸ் அப்படின்னு ஒரு பாடம் எடுக்கும் பொழுது, சென்டென்ஸ் லெசன் எடுக்கும் பொழுது உங்களுக்கு நோட் அப்படின்னு கொடுத்தது, திஸ் சென்டென்ஸ் ஆல்வேஸ் எண்ட்ஸ் வித் question mark அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே போல எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன கொடுத்துருக்கேன், this sentence always ends with exclamatory mark அப்படின்னு சொல்லிட்டு அதிலே உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ மறுபடியும் எடுக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போகிறது என்னன்னா கோலன். கவனிங்க, எஸ் கவனிங்க, டு இன்ட்ரோடியூஸ் a quotation. என்ன போட்டிருக்கேன், டு இன்ட்ரோடியூஸ் a quotation. இது போல இந்த கொட்டேஷன் யார் சொல்றாங்களோ அந்த அந்த கொட்டேஷனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது போல கோலன் வரும். இந்த ஆத்தர் இருக்குல்ல, இந்த ஆத்தருக்கு பக்கத்துல இங்க பாருங்க, இப்ப எங்க கோலன் போட்டிருக்கேன். பேக்கன் சேஸ் ரீடிங் மேக்ஸ் எ ஃபுல் மேன், ரைட்டிங் மேக்ஸ் an exact man, speaking makes a perfect man. Okay, இப்போ இங்க பாத்தீங்கன்னா Bacon says reading makes a full man, அதாவது Bacon சொன்ன வார்த்தைகள் இதெல்லாம், Bacon சொன்ன வார்த்தைகள் இதெல்லாம். அதை நான் சொல்றதுக்கு முன்னாடி இது போல கோலன் போடுவோம்.
அல்லது இப்போ விவேகானந்தா சொல்றதா வச்சுப்போம். அப்ப என்ன சொல்லலாம்? விவேகானந்தா சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, விவேகானந்தா சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது போல ஒரு கோலம் வச்சுட்டு டோன்ட் கர்ஸ் டார்க்னஸ் லைட் அ கேண்டில் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் கர்ஸ் டார்க்னஸ் லைட் அ கேண்டில் அப்படின்னு சொல்லலாம். அதே போல காந்திஜி சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலம் வச்சுட்டு குட் புக் இஸ் எ குட் ஃப்ரெண்ட் இப்படியும் சொல்லலாம். இது போல பல இடத்துல சொல்லலாம். பாருங்க, இந்த மாதிரி இது போல கோலங்களும் பல இடங்கள்ல நீங்க இது போல பார்க்கலாம். நீங்க பார்க்கலாம், பட் நீங்க யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லலாம். நீங்க உங்களுக்கு தேவைப்படுறது பாத்தீங்கன்னா இந்த இன்பிடக்கமா மாதிரி, அப்பாஸ்ட்ரோபி மாதிரி, கொஸ்டின் மார்க் மாதிரி அடிக்கடி உங்களுக்கு பயன்படுத்தாது. எப்பாவது ஒரு மாதிரி தான் இது பயன்படும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இப்படி ஒன்று இருக்கு, இதை எப்படிதான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஸோ இதில் இந்த பங்க்சுவேஷன்ல வேற எதுவும் இல்லை சொல்றதுக்கு. அதாவது என்னென்ன பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப்பு, கமா, என்ன கோலன், செமி கோலன், இது எல்லாமே பார்த்தீங்க. எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னா ஃபுல் ஸ்டாப், கமா, அப்பாஸ்ட்ரோஃபி அண்ட் ஃபுல் ஸ்டாப், கமா, அப்பாஸ்ட்ரோஃபி, செமி கோலன் வச்சுக்கல. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா இன்டர்ஜெக்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன? இன்டர்ஜெக்ஷன், அதாவது வியப்பிடை சொல். என்னது இன்டர்ஜெக்ஷன்? என்னது? வியப்பிடை சொல் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன், ஞாபகம் கிடைக்கல. அதாவது ப்ரொனவுன், ப்ரிபோசிஷன், கன்ஜங்ஷன், இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த லிஸ்ட்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஜெக்ஷன் போட்டு அதுல சில வார்த்தைகள் கொடுத்துருப்பேன். இன்டர்ஜெக்ஷன் போட்டு அதுல சில வார்த்தைகள் கொடுத்துருப்பேன். இப்போ அந்த வார்த்தைகளை பத்தி உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லணும். அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. என்ன பட் இம்பார்ட்டன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எப்பாவது திரும்ப தான் வரும். இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்க ஒரு விளம்பரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன வரும்னா அயோடெக்ஸ் நினைக்காது, இந்த ஆ ஊ அப்படின்னு வரும். அதெல்லாம் எதுல வரும்னு சொன்னா இதெல்லாம் வரும். இதுல இன்டர்ஜெக்ஷன்ல வரும். இந்த பாத்தீங்கன்னா இன்னொரு கூட இருக்குப்பா விளம்பரத்திலே பாத்தீங்கன்னா வாவ் அப்படின்னு வரும். ஏன்னா வாவ், தட் இஸ் WOW, வாவ் அப்படின்னு வரும். இது போல வார்த்தைகளை பத்தா இப்ப அடுத்த கிளாஸ் கவனிங்க. இன்டர்ஜெக்ஷன் கடைசியா இதான் கடைசியா லெசன் இப்ப எடுக்க போறேன். இந்த கிளாஸ்ல இல்லை, இந்த கோர்ஸ்லயே தான் வந்து லாஸ்ட் லெசன். ஓகே, இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன்னா என்ன? வியப்பிடை சொல். என்ன? வியப்பிடை சொல் அல்லது வியப்பு சொல் அப்படின்னு சொல்லலாம். வியப்பு சொல்லுக்கும் வியப்பு வாக்கியத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. எப்படி? வியப்பு சொல்லுக்கும் வியப்பு வாக்கியத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ அலாஸ், ஏஎல்ஏ அலாஸ்ன்றது இது என்னன்னு சொன்னா வியப்பு வார்த்தை. இது what a wonderful God it is அப்படின்னு சொன்னா இது வியப்பு வாக்கியம். இது ஸோ வாக்கியத்துல பாத்தீங்கன்னா முடியும் பொழுது, அந்த வாக்கியம் முடியும் பொழுது ஆச்சரியக்குறி வரும். ஆனா இந்த இடத்துல இது வார்த்தையை முடியும் பொழுதே ஆச்சரியக்குறி வரும். இதான் என்ன? இன்டர்ஜெக்ஷன். அதாவது ஆச்சரிய வார்த்தைக்கும் ஆச்சரிய வாக்கியத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கங்க. இப்போ an interjection is a word that expresses some sudden feelings or emotions. நல்லா கவனிங்க. An interjection is a word that expresses some sudden feelings or emotions. டிக்ஷனரியில நவுனுக்கு என்ன போட்டிருப்பான்? N போட்டிருப்பான். வேர்புக்கு V, அட்ஜெக்டிவ்க்கு ADJ, அட்வர்புக்கு ADV இப்படிலாம் போட்டிருப்பான். இப்போ இன்டர்ஜெக்ஷனுக்கு என்ன போட்டிருப்பான் அப்படின்னு சொன்னா இன்டர்ஜெக்ஷனுக்கு என்ன போட்டிருப்பான்? இன்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்கெட்ல போட்டிருப்பான். என்ன போட்டிருப்பான்? இன்டர்ஜெக்ஷன். அதாவது வியப்படை சொல்லுக்கு என்ன போட்டிருப்பான்? டிக்ஷனரியில இன்டர் அப்படின்னு போட்டிருப்பான். இன்னைக்கு கவனிக்கலாம். பட் பல இடங்கள் இருக்காது, ஒரு சில இடங்கள் தான் இருக்கும். ஆனா நவுன், வேர்ப், அட்ஜெக்டிவ், அட்வர்ப் இதெல்லாம் பல இடங்கள் நீங்க பார்க்கலாம். இது ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் இருக்கும். நீங்க பாருங்க,